மேடையிலே அமர்ந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எனது பாசத்திற்குரிய அண்ணனுமான திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும், திருச்சி மாநகரின் செல்லப்பிள்ளையார் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் சகோதரருக்கும் மற்றும் மக்கள் நீதி மைய நிர்வாகிகளுக்கும், இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருக்கும் இறைவன் புறத்தில் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த பூமியில் பல்வேறு பல நூறு கோடி மனிதர்கள் பிறந்து மரணத்திருக்கிறார்கள். ஆனால் வெகு சிலர் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். வெகு சிலர் மட்டுமே நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறார்கள். வெகு சிலர் மட்டுமே நம் மனதிற்கு நெருக்கமாக அமைந்திருக்கிறார்கள். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத, நம் காதுகளில் கேட்கப்படாத பெயர்களாக இன்னும் எத்தனையோ நல்ல மனிதர்கள், மகான்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுதான் இந்த மேடை. சிநேகன், கவிஞர் சிநேகன் அப்படின்னா தமிழ் சமூகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் மக்கள் நீதி மையத்தின் போர் குரலாக, போர் வாழாக தமிழகம் எங்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய, விவாதங்கள் கலந்தக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய தந்தையார் சிவசங்கி என்பவரை எல்லோருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் திருமணம் செய்து கொண்டு 8 குழந்தைகளை பெற்றிருக்கிறார். 8வது தான் சிநேகன். சிநேகனுக்கு எனக்கும் அந்த வகையில் ஒரு ஒற்றுமை இருக்கு. நான் 6வது பிறந்த கடைசி, சிநேகன் 8வது. ஆனால் 8 பேரையும் வளர்த்து இந்த குக்கிராமத்தில் பிறந்த வந்த மாமனிதர் மாட மாளிகையில்லை, கூட கோபுரம் இல்லை, ஆனால் மனதளவில் ஒரு ராஜாவாகவே மன்னராகவே வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அந்த 8 பேரையும் வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாரு. சுயமரியாதையை கற்றுக் கொடுத்திருக்காரு. தன்னுடைய உறவுகளிடமோ யாரிடமோ எந்த சூழ்நிலையிலும் நீங்க கையேந்திரக்கூடாது அப்படின்றதுக்காக சுயமரியாதை கற்றுக் கொடுத்த மாபெரும் மனிதராக சிவசங்கி ஐயா வாழ்ந்திருக்கிறார். பொதுவாகவே என்கிட்ட நான் அடிக்கடி சொல்றது, பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரன் கிடையாது. பணத்தை பிறருக்கு செலவு செய்வனே பணக்காரன் தான். பிறருக்கு யார் செலவு செய்யறானோ அவன் தான் பணக்காரன். இது மாதிரியான ஒரு கிராமத்தில் இருந்து தன்னால் முடிந்ததை பிறருக்கு செய்து இந்த பகுதி மக்களிடம் மாபெரும் அன்பை பெற்று இருக்கிறவராக வாழ்ந்திருக்கிறார் ஐயா சிவசங்கி அவர்கள். இதில் ஒரு தந்தை தானே, ஒரு தந்தைக்கு மகன் உதவி செய்ய ஒரு விழா எடுக்கிறார், இதில் என்ன பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற எண்ணம் தோணலாம். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னா, இந்த கிராமத்தில் பிறந்து தன்னுடைய கடைசி மகன் தமிழ் சமூகம் கொண்டாடுகிற ஒரு மாபெரும் கவிஞனாக மாறினதுக்கு பின்னாலேயும், ஒரு உயர்வான இடத்துக்கு போனதுக்கு பின்னாடியும், அவர் ஒரு முறை கூட சென்னைக்கு தன்னுடைய மகனுடைய அந்த பொருளாதாரத்துல, அந்த பின்புலத்துல வாழணும்னு அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. அவர் இதே மண்ணில் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரணிச்சிருக்கார். கொடுமை, முதுமையில தனிமை அதை விட கொடுமை. ஆனால் தனியாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் எவருடைய உதவியை நாடாமல் தன்னுடைய தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து மரணித்தவர் ஐயா சிவசங்கி அவர்கள். அவரை பற்றி பெருமையாக சொல்லணும்னா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா பேசுவதற்கு பெருந்தகைகள் நிறைய இருக்காங்க. சென்னைக்கு ஒரு முறை அவருடைய தந்தையார் வர்றாரு சிநேகனை பார்க்கறதுக்கு. ஒரு விழாவுக்காக அழைச்சிருக்காரு. அந்த வந்துட்டு உடனே நான் ஊருக்கு போகணுமையா, என்னை ஊருக்கு அனுப்பிச்சு வையா, என்னை எதுக்கு அங்கே உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைப்பா இருங்கப்பா, என் கூட 2-3 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால், இல்லையா நான் ஊருக்கு போகணுமையா, நிறையா வேலை இருக்கியா, அங்கே ஆடு மாடு இருக்குது, சாப்பாடு வைக்கணும், கழனி தண்ணி வைக்கணும், அதெல்லாம் பார்க்கணும், புல் போடணும் அப்படின்னு. அப்போ சிநேகன் கேட்குறாரு, ஏப்பா நான் உங்கள் புள்ள தானே, இத்தனை வருஷமாக சென்னைக்கு வந்திருக்கேன், நான் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் இங்கே இருந்திருக்கேன், ஒரு நாளாவது நான் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிங்களா, நீங்கள் நீ என்ன பண்ணுறேன்னு என்னை கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாமனிதர் சொன்ன வார்த்தை, ஐயா ராசா உனக்கு வாய் இருக்கியா, நீ கேட்டு யாருக்கிட்டையும் பொழைச்சிக்கிருவ, அதெல்லாம் வாய் இல்லாத ஜீவன், யார்கிட்ட கேட்கும், நான் தான் யாருக்கு இருக்கணும். அதுதான் அந்த மனிதனுடைய பண்பு. அப்ப தன்னுடைய உறவுகளோடு, தான் பெற்ற உறவுகளோடு, தன்னுடைய இரத்த சொந்தங்களோடு அன்பு காட்டுறது அன்பு கிடையாது. எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டுவதுதான் மிகச்சிறந்த அன்பு. அப்படி ஒரு அன்பை காட்டிய மனிதராக
ஐயா சிவசங்கு அவர்கள் வாழ்ந்து மரணிச்சிருக்காரு. ஸோ அவர் மரணிச்சிருக்காரு. அவருடைய நினைவு இந்த அவருடைய திருவுருவப்பட சிறப்பு விழா. இதில் என்ன மேலும் சிறப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தைக்கு மகன் செய்யணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை அதை உலகறிய கொண்டு போக செய்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இது சென்னையிலே வையா ஒரு ஃபங்க்ஷன் இதை நான் வச்சு நான் நடத்திட்டு போயிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். சினேகனும் மறுத்திருக்க மாட்டார். உங்கள் வீட்டில் வைங்க, இல்லை நம்ம அலுவலகத்திலே வச்சு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதை ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துடலான்னு. ஆனால் அவர் கேட்ட உடனே மறுக்காம தேதி நான் சொல்றேன்னு சொல்லி இந்த கிராமத்திற்கு வந்து இந்த புதுக்கரியப்பட்டியை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக மாற்றி இருக்கிறார். அதனால் என்னுடைய அன்பு அண்ணனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மாற்று கட்சியாக இருந்தாலும் அன்பிற்கும் நட்பிற்கும் எப்பொழுதுமே மரியாதை கொடுப்பதில் அவருடைய பெயரிலே இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சகோதரன் அவர்களும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்காங்க. இந்த விழாவில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பேச்சை நானும் கேட்க ஆவலாக இருக்கிறேன். சினேகன் அவர்களுக்கு இந்த விழாவின் மூலமாக மக்கள் உணர்த்தும் கருத்து என்னன்னா, உங்களுடைய தந்தையாரை போல எல்லோரையும் நேசித்து வாழ்ந்து நீங்களும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.